உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் 2024 வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான். முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும், புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும், மகர மனையில 3 கிரகங்கள் இணைவு, அதாவது செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் பகவான், கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும், மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன், மனோகாரகனான சந்திரன் மீனமனையில அமர்ந்திருக்க போறாங்க. இந்த மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல அதே இந்த மாதத்துல, அதாவது மாசி 24ஆம் தேதி என்று, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சரி, அதே போல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறார். சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பம், தனம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா, குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா, இப்படி செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கார். அப்போ அந்த சனியும் சூரியனும் இணைவு பெற்றாலே அங்க ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை. அப்போ எல்லாமே நல்லபடியா போயிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு புதிய விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஒரு தடவைக்கும் 2 தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. அப்போ இந்த கும்பராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளிநாட்டு வேலை வேண்டும் என்று அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்ப 10ஆம் அதிபதி உச்ச பலத்தோட இருக்கார் அல்லவா, அது யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னா சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். அந்த சுக்கிரனுங்கிறது யாரு? 9க்குரியவன், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இதுவரை நான் ஒரு வேலைக்காக, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வகையில வேலை இழந்து விட்டேன், ஒரு புதிய முயற்சி, புதிய வேலைக்காக நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், அதுலயும் சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தது, ஒரு தடவை இன்டர்வியூ பண்ண, 2-3 இடத்துல அட்டன் பண்ண, ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்று ஆதங்கத்தில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய முயற்சியினால, உங்களுடைய தன்னம்பிக்கையினால. சரி, 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான்
தனக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ எங்க இருக்கார்? முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ நீங்க முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு. எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்ன, கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய தன்மை, அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனாலும் உங்களை பெரிய அளவு கெடுபலன்கள் ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்க ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கார், 7ஆம் அதிபதி சூரியனோடு இருக்கார். அப்ப என்ன, கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை தரும். அவசரப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்வதுடன் கொஞ்சம் ஒரு அந்யோன்யத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 கிரகங்கள், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடிய தன்மை. கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்பாடு, நிலைப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு தொழிலை ஆழமாக விரிவுபடுத்துற, அதை பண்ற, இது பண்ற அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து, அதாவது எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் ஒரு இக்கு வச்சு நீங்க யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும், அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சனியும் சூரியனும் இணைவு பெற்று உங்களுடைய ராசி லக்னத்திலேயே இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள், தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். அந்த ராகுங்கிறது சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் அல்லவா? அப்போ கொத்தக்கூடிய, விஷத்தன்மையை கக்கக்கூடிய அந்த ராகு இருக்கிறது. பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை, நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு, அது உங்களால வருதோ இல்லையோ மற்றவர்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் பணம் வரும், ஏன்னா லாபாதிபதி வலிமையா இருக்கா, ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்க ராகு இருக்கார், சர்ப்ப கிரகம் இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து ஏதாவது லாக் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, 2க்குரியவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது தூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மை, அந்த பிரயாணங்கள் மூலமாக அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதன் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. அது குறிப்பாக இந்த சுக்கிரனுடைய துறையில் இருக்கக்கூடிய அழகு சம்பந்தப்பட்ட, கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய அறிவை, புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்து இருக்கார். அப்போ அந்த சுக்கிரன் யாரோட சேர்ந்து இருக்காருன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்கு. அந்த செவ்வாய் என்பது நிலக்காரகன் அல்லவா? அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து பிருகமங்கல யோகத்துடன் இருக்கிறதுனால ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை உங்க மனதில் இருந்து கொண்டிருக்கும். ஆனா போன மாசத்திலிருந்து ஒரு 4-5 இடம் பார்த்துருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது வீடு பார்த்துட்டே இருப்பீங்க, அந்த வீடு நமக்கு செட் ஆகாத மாதிரியே இருக்கும். ஒரு 10 இடம் போய் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் செவ்வாய் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் வீடு செட் ஆகக்கூடிய தன்மைத்தான். ஆனா எந்த இடத்தை வாங்கினாலும், நிலத்தை வாங்கினாலும்
டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா, ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் அலசி ஆராய்ந்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை, கொஞ்சம் கடினமாக உழைப்பு போடக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு டார்கெட் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை. கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால சமூக பணிகளில் நாட்டம் இருக்கின்றவர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக இருக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள், குருமார்களினுடைய ஆசீர்வாதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பிரயாணம் செய்வது, யாத்திரைகள் செய்வது, இஷ்ட தெய்வ வழிபாடு எடுப்பது, குலதெய்வத்துக்கு சென்று வழிபாடு எடுப்பது அனைத்திலும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. உங்களுக்கு ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்தாலும் உங்க மனைவியின் மூலமாக, மனைவியினுடைய சொத்துக்கள் மூலமாக, மனைவி ஒரு நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மனைவியினுடைய சொல்படி கேட்பது, மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துகிறது. 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதே சமயத்தில் ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள். உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சுகர் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடல் நலத்தையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேணி காக்கணும். அது சூரியன் இருக்கிறதுனால, சனியோடு சூரியன் இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள், தகப்பன் அதாவது உங்களுடைய சொந்தங்கள், இரத்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் இடம் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால, 9ஆம் இடம் என்பது வெளிநாடு. அப்போ குடும்பத்தை விட்டு வெளியில சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மையும், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஒரு மனக்குழப்பம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களானால், அது குறிப்பாக அந்த சனி திசை சனி புத்தி நடப்பவர்கள், அதே சமயத்தில் சந்திர திசை சந்திர புத்தி நடப்பவர்கள், அல்லது ராகு கேது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தெய்வ வழிபாடுனால அனைத்தையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.